மக்களுக்கு ஓட்ட தெரிஞ்ச அளவுக்கு ஓட்டு போட தெரியாது. டிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அதுல இவ்வளவு பாலியல் கொடுமைகள், கொலை, கொள்ளை, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிறது ஒருவேளை டிவிக்கே வருதுன்னு வைங்க, வந்துச்சுன்னா இந்த ஆட்சியில் நடந்த தப்புகள், குற்றங்கள் இந்த ஆட்சியில் நடக்காதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அப்ப தளபதி அண்ணன் என்ன பண்ணுவாரு? எல்லாருக்கும் வணக்கம். இப்ப அரசியல்லாம் என்ன அப்படிங்கும்போது கொஞ்சம் டீட்டெயில் ஸ்டார்டா நம்ம சொல்லி முடிச்சிருவோம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம இப்ப ஆட்சிக்கு வந்த டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, இப்ப டிவிக்கு வந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி நிறைய கட்சி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல போறது கிடையாது. சரிங்களா? என்ன சொல்றேன் வர அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு புள்ளி விவரமா வந்து நான் வந்து டீட்டெயிலாம் கனெக்ட் பண்ணிட்டு வந்து அது இது ரொட்டு தான் பேச போறது கிடையாது. இப்ப நம்ம உலகம் எப்படி இருக்கு, எவ்வளவு ட்ரெண்டா இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேசினாதான் உங்களுக்கு பிடிக்கும்ல. பொதுவாக அதை பேசுவோம், இப்படி இருந்த அரசியல் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசுறேன். இப்ப அரசியல் அப்படிங்கிற போது அடுத்தவங்க குறை சொல்லாம இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் சொல்லி ஓட்டு கேட்டா அன்னைக்கு அரசியல் நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும், அந்த அரசியல்வாதி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அரசியல் என்னன்னு கேட்டோம்னா மக்களின் நலனுக்காக மட்டுமே செயல்படுவது அரசியல். அப்பதானே அந்த நாடு நல்லா இருக்கும், அந்த ஏரியா நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்கும், மாவட்டம், ஊராட்சி நிறைய இருக்கு. குறை சொல்றதை நம்ம முதல்ல விட்டாதான் நம்ம அரசியல் நல்லா இருக்கும். ஏன்னா அரசியல்ங்கிறது ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க, அது சாக்கடை கிடையாதுங்க, ஒரு வரம். ஏன்னா நம்ம கத்துக் கொடுக்குற விஷயம் தான் அது பொதுமக்களுக்கு ஒரு நல்லதா தெரியும். இப்ப தோனி, சச்சின், இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்னாலும் சரி, ஒரு நடிகர்னாலும் சரி, நிறைய இருக்காங்க. அவங்க ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட ஹேபிட், குட் ஹேபிட் நல்லா இருக்குது அப்படின்னு அதை ஃபாலோ பண்ற மக்கள் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் நம்ம ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு முதலமைச்சராவோ இல்ல ஒரு பிரதமராவோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம தான் அந்த ஹெட், நம்ம தான் அந்த ராஜா, நம்ம தான் ஹீரோ. அப்ப நம்ம சொல்லி தர நல்ல விஷயங்களை மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நம்ம நல்லது பண்ணா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அதுக்காக மட்டும்தான் நான் சொல்ல வரேன். இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி செஞ்சுட்டாங்க, ஓகே. அடுத்து டிவிகே வராங்கன்னு வச்சுக்கோங்க, நான் விஜய் ரசிகர் தானே, நான் ஒன்னு என்ன சொல்றேன், விஜய் ரசிகர் தான். அதுக்காக நான் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி அவங்களெல்லாம் நான் கூட சொல்ல விரும்பல. இப்ப டிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அதுல இவ்வளவு பாலியல் கொடுமைகள், கொலை, கொள்ளை, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிறது இப்ப டிவிக்கு ஒரு வேலை வருது அப்படின்னா, தம்பி வராது தம்பி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுவீங்க. தப்பு இல்லைங்க, தப்பு இல்லை. வர்றவங்க வந்துருவாங்க, மக்களுக்கு பிடிக்கிறவங்க மேல வருவாங்க. சரிங்களா? ஒருவேளை டிவிக்கே வருதுன்னு வைங்க, வந்துச்சுன்னா இந்த ஆட்சியில் நடந்த தப்புகள், குற்றங்கள் இந்த ஆட்சியிலும் நடக்காதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அப்ப தளபதி அண்ணன் என்ன பண்ணுவாரு? இப்ப இங்க நடக்கும்போது நம்ம இங்க வேடிக்கை பார்க்கறோம், இங்க நடக்கும்போது இவங்க வேடிக்கை பார்க்கறது எல்லாம் சகஜமாவே போயிடும். அப்ப நடுவுல மக்கள் நம்ம ஒரு தீர்வும் இல்லாம இருக்கோம். அப்ப கொஞ்சம் யோசிங்க. இப்ப அந்த தப்பு தண்டனையும் குற்றங்களையும் இவங்க என்ன பண்ண போறாங்க, இவர் என்ன பண்ணுவாரு அண்ணன் அப்படிங்கிறத அவர் யோசிக்கணும். நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு ஓட்டு வாங்குறதுல ஒரு மேட்ரு இல்ல. இவர் என்ன பண்ண போறாரு, ஆனா என்ன பண்ண முடியும் மக்களுக்காக? இப்போ ஒரு முதலமைச்சர் ஆட்சியில பொறுப்பு வகிக்க போறாங்க அப்படின்னோம்னா நம்ம ஓட்டு போறதுக்கு முன்னாடியோ நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்பிடணும். நான் எங்களுக்கு இவ்வளவுலாம் செய்யறேன்னு சொல்றீங்க, இப்ப ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் அல்லது அதிகபட்சம் 2 வருஷம் உங்களுக்கு ஒரு டைம் தரோம். அதான் அந்த டைமுக்குள்ள உங்களால செய்ய முடியல அப்படின்னா நீங்க உங்க பதவி விட்டு விளைவிக்கிறீங்களா, எழுதி தரீங்களா, ராஜினாமா லெட்டர அப்படி நம்ம கேட்கணும். அக்ரிமெண்ட் போடுவோம். அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா இப்ப என்னடா கிணத்தமான கேள்வி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா அடுத்த முதலமைச்சர் யாரு, அதுக்கு ஒரு இடைத்தேர்தல் வைக்கணும், அதுக்கு ஒரு செலவு பண்ணணும் அப்படி இப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு ஜென்ரலான ஒரு பொதுவான ஒரு விஷயமா கேட்கறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு புள்ளி விவரமா எடுத்துட்டு வந்து நான் வந்து எதையுமே பேச போறது கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பேச வரேன்னு கேட்கறீங்களா? ஒன்றும் தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறேன். அரசியல் பேசுவோம். அரசியல் பேச வேணான்னு சில பேர் விலகி போயிட்டாங்க. நம்மளுக்கு நாடு முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம். சரிங்களா? அரசியல் பேசுவோம், கேள்வி கேட்போம், கேள்வி கேட்டுதான் ஆகணும். அவங்கவுங்க ஆட்சியில் இருக்கிறவங்களோ அரசாங்கத்துக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணும்போது மக்கள் நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? நம்ம தான் ஒருத்தருக்கு மேல வைக்கிறோம். சரிங்களா? இப்ப நம்ம தான் கேட்கணும். அதுக்கான முழு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. வெறும் 5000 2000 ஓட்டுக்கு வாங்கிட்டு 5 வருஷத்துல நாட்டெல்லாம் விற்க முடியாதுங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் சரி, ஓட்டு போட வயது வந்து அத்தனை பேரும் சரி, கொஞ்ச நாச்சு யோசிங்க, கேள்வி கேட்டுட்டு ஓட்டு போடுங்க. யாரு சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு. அதுக்காக தளபதிக்கு போடுங்க, அவரு நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க, டிஎம்கே போடுங்க, ஏடிஎம்கே போடுங்க, நான் யாருக்கையும் ஓட்டு கேட்க நான் வரல. சரிங்களா? ஒவ்வொருத்தையும் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேளுங்க. நான் இப்ப கேட்கிறேன் உங்ககிட்ட, அதே மாதிரி எல்லாரும் கேளுங்க.
கேட்க முடியலையா, கேட்கறவனை விட்டுருங்க. அதை விட்டு சும்மா எவனோ கிரிஞ்சு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் எதாவது சம்மந்தம் இல்லாதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் டெவலப் பண்ணி மேலே ஏற்றி விட்டுட்டு அவனை அப்படியே கழுவி ஊத்திட்டு இந்த மாதிரி முட்டாள்தான் நம்ம பண்ண வேணாம். மக்களுக்கு ஓட்ட தெரிஞ்ச அளவுக்கு ஓட்டு போட தெரியாது. சரிங்களா? சோ யோசிங்க. நிறைய கடுமையான சட்டங்களை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இன்னும் பழைய காலத்திலேயே அப்படியே இருக்காதீங்க. ரெண்டா பேசினா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அதனால புள்ளி வருமானம் எதுவும் பேசல. தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. கூட்டுத்தனமா மூடத்தனமா இருக்காதீங்க. எனக்கு இந்த ஆட்சி தானே, அப்புறம் இந்த ஆட்சி, இந்த பரம்பரை, இந்த பரம்பரைக்கான ஓட்டு போடுவேன் அப்படின்லாம் மனசு வைக்காதீங்க. கொஞ்சம் மாறலாம். அதுக்காக மாற்றம் கொண்டு வர தளபதி அவருக்கு கொண்டாந்து ஓட்டு போடுங்கலாம் சொல்லுவேன். நீங்க இப்போ ஒரு ஆட்சியில இருக்காருன்னா அவர்கிட்டயே நீங்க அவர் அதை அடுத்து அந்த விஷயத்தை நல்லா பண்ணுவாரோ அப்படிங்கறத யோசிங்க. நம்ம வழக்கம் போல நீங்க விஷயம் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர் பண்ற தப்புனால மத்தவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. இவங்களால பண்ண முடியும்னா அவங்களுக்கே ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு ஏரியால நல்லது பண்ற அமைச்சர்களோ, எம்எல்ஏவோ, கவுன்சிலரோ, ஊராட்சி தலைவரோ, பஞ்சாயத்து தலைவரோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஏரியாவுக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவங்களை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமா ஓட்டு போட்டு வைக்கலாம். அவங்களுக்கே தொடர்ந்து கண்டினியூ பண்ண வைக்கலாம். ஒரு மேல் இடத்துல சரியில்லைன்னா அப்படின்னா மட்டும்தான் மாத்தணும், நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்ப அரசியல் அப்படின்னா அதுல நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்கு தான் பாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் ஒரு முழு நோக்கத்தோட வச்சிருக்காங்க. அது சம்பாதிக்கிறீங்கன்னா அது உங்களோட திறமைக்கு நான் சப்போர்ட் பண்ணல. இப்ப நீங்க சம்பாதிச்சுட்டு ஒரு 3000 கோடி 4000 கோடி ஆட்டையை போட்டு போறாங்கன்னு வச்சுக்கங்க. சில பேர் இருக்காங்க, அவங்க ஆட்டையை போட்டு போறதுனால என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. நீங்க படிக்கலாதனாலதான் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அது கிடையாது. நிறைய பேர் இவ்வளவு சுருட்டிட்டு போனதுனால நாங்க 8 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை 12 மணி நேரம் ஓட்டிங் கொண்டு 15 மணி நேரம் வேலையை பார்த்து அதுக்கான ஒரு அளவுக்குரிய சம்பளம் மட்டும்தான் கிடைக்குது. சோ அந்த கொள்ளையடிச்சு போன பணத்தினாலதான் இவ்வளவு பேர் இவ்வளவு நெருக்கடியான வேலை டைம் அதிகமா கொடுக்குறாங்க. சம்பளம் நம்மளுக்கு கம்மியா தான் கிடைக்குது. நம்மள மாதிரி பசங்க அதனாலதான் கசாப்பு கிடைக்கும், காய்கறி கிடைக்கும், கொத்தனார் வேலைக்கும், சிஸ்டர் வேலைக்கும், டிரைவர் வேலைக்கும் நிறைய பேர் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருனால? நீங்க சம்பாதிக்கணும்னா அது உங்க திறமை தான். அதை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்க சம்பாதிங்க, நல்லா சம்பாதிங்க. ஆனா மக்களுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா சும்மா விடாதீங்க. பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. நீங்க மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஆள். அப்ப நீங்க தான் எங்களுக்கு பெரிய ராஜா, ஒரு ஹீரோ. அப்ப நீங்க மக்களுக்காக நீங்க யோசிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய சின்ன குழந்தையில இருந்து பெரிய பெண்கள் வரைக்கும் பாலியல் சிண்டல் நடந்துகிட்டே தான் இருக்கு. தப்பு பண்றவன் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம ஓட வெட்டி கொள்றாங்க. நிறைய கொள்ளைகள் தப்புன்னு தெரிஞ்சேதான் பண்றான். அப்ப அந்த தப்புக்குரிய தண்டனை கடுமையா இருக்கும். அப்படிங்கும் போது அவன் மனசு யோசிக்கலாம். கண்டிப்பா கடுமையான சட்டம் கொண்டு வரணும். அது ஒரு முதலமைச்சர் போட முடியும்னா தாராளமா போடலாம். இல்ல ஒரு குடியரசுத் தலைவர் போட மாதிரி தாராளமா போடலாம். அவங்க பார்வைக்கெல்லாம் வரல அப்படின்னா இந்த மாதிரி தப்புலாம் நடக்க நம்ம எடுத்து சொல்லணும். நம்ம கேள்வி கேட்கணும். மக்களாகி நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம எல்லாம் எடுத்து சொல்லணும். அவனால அப்பதான் ஒரு சட்டத்தை போட முடியும். அதை அவங்க பார்வைக்கு கொண்டு வரணும். இவனால அமைதியாவே இருந்துட்டு பழங்காலத்து மாதிரி அப்படியே போய்கிட்டே இருந்தா எப்படி? சில கெட்டதுகளை ஒழிச்சிங்கன்னா ஓகே. சில அரசாங்கம் சில இதுகள் தானே எக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய தடை பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். இப்பெல்லாம் பாய்ஸ் தான் இந்த ஜட்டி விளம்பரம், வணிக விளம்பரத்துக்குலாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கேர்ள்ஸ் முழுசாவே கேர்ள்ஸ் வந்துட்டாங்க. 1-2 விளம்பரம் தான் வரும். இப்பெல்லாம் விளம்பரம் ஃபுல்லாவே கேர்ள்ஸா தான் வராங்க. அதுல ஒரு விளம்பரம் முதற்கொண்டு அதெல்லாம் தடை பண்ணணும். இதெல்லாம் அரைகுறையும் வரக்கூடாது அப்படின்னு. அது எப்படி விளம்பரம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க தான் யோசிக்கணும். ஏன்னா கேள்வி கேட்கறது தான். அதுக்கு பதில் இருந்தா சொல்லுங்க, இல்லையா விட்டுருங்க. சோ என்ன சொல்றது, கொஞ்சம் யோசிங்க. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேளுங்க. நிறைய குற்றங்கள் பெருகிட்டு வருது பாத்தீங்கன்னா. ரொம்ப அசால்ட்டா இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சுதான் எல்லாருமே பண்றாங்க. அந்த தப்பை நம்ம கண்டினியூ பண்ண விடக்கூடாது. விரைவான சட்டங்கள், கடுமையான சட்டங்களை கொண்டு வருங்கள். அவசரத்துக்கு ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டு சட்டம் போட்ட அரசாங்கத்தினால இந்த மாதிரி சட்டங்களையும் கொண்டு வர முடியும் நம்புறேன். மக்கள் நல்லதுக்காக யோசிங்க. இனி வரும் எலெக்ஷன்கள்னாச்சு கொஞ்சம் தெளிவா இருங்க. இனி வரும் மாநாட்டுகள்னாலும் சரி, சில கூட்டங்கள்லாம் சரி, அடுத்த ஆட்சி பண்ணவங்களை தயவுசெய்து குறை சொல்லாதீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க?